இப்போ ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கலா இல்லைங்கிறது நம்ம செக் பண்ண போறோம். ப்ரூவ் தட் f of z equal to cos h is analytic or not? Is analytic or not? Is analytic or not? சரி எப்படி பண்ணலாமா? ஆல்ரெடி நேற்று போட்ட கான்செப்ட் தான். சரி ஒரு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எப்படி ரன் பண்ணுறது அதையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கணும் நேற்று. அதாவது சைன் ஆஃப் ஐஎக்ஸ்னா எப்படி எழுதலாம்? ஐ சைன் எக்ஸ். அதே மாதிரி காஸ் ஆஃப் ஐஎக்ஸ் எப்படி எழுதலாம்? காஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். இதை மட்டும் cos நோட் hx. வச்சுங்க. இப்போ வந்து நம்ம இங்கே வச்சு நம்ம ரன் பண்ண போகிறோம். சரிங்களாமா? அப்போ என்னாச்சு? z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ1 அடுத்தது எஃப் ஆஃப் இஜெட். எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி. அப்போ என்ன பண்ண போகிறோம்? யூ ப்ளஸ் ஐவி ஈக்குவல் டு காஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐவி. கரெக்டாமா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை இல்லை. சரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கு இந்த ரிவர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? இந்த ரிவர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் ஐயா இது ஃபுல்லாகவே எக்ஸ். அப்போ என்னாச்சு? எக்ஸ் ப்ளஸ் ஐ. இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? அதாவது எக்ஸ் இங்கே என்ன இருக்குதுன்னா வேறு எக்ஸ்ன்னு இருக்குது. பட் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? இந்த ஃபுல் டைம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? டவுட் இருந்தா சொல்லுங்க. Sir, repeat. சொல்லுமா? கேட்கல சார், ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது இப்போ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி இருக்கிற ஃபார்முலா இருக்குங்களா? இந்த ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலா இங்கே எப்படி அப்ளை ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? இல்லை ஓகே சார். ஜஸ்ட் எக்ஸ் இருக்கிறதுல யார் இருக்கிறாங்க நான் அதை அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இருக்கிறது யார் இருக்கிறாங்க அவங்க அப்ளை பண்ணிட்டேன். சரி இப்போ ஐ வந்து உள்ளே கொண்டு போயிடும். அப்போ என்ன நடக்கும்? காஸ் ஆஃப் ஐஎக்ஸ் ஐஎக்ஸ் ஐ இன்ட் ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 ஆயிரும். அப்போ மைனஸ் ஆமாம் சார், மைனஸ் ஒய். அவ்வளோதாங்க. அப்போ என்னது? காஸ் ஒய் மைனஸ் ஐஎக்ஸ். கரெக்டாமா? சரி இப்போ என்னது? காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்ன கிடைக்கும்? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் வரலாம், இங்கே ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. கரெக்டாமா? சார். அப்போ என்னாச்சு? காஸ் ஒய் இதனோட ஃபார்முலா இப்போ தான் எழுதணும்ல. இப்போ என்னாச்சு? இதனோட ஃபார்முலா காஸ் ஐஎக்ஸ்னா என்னன்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஐன்னு வந்தால் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அப்போ என்னாச்சு? காஸ் ஹெச்எக்ஸ் ப்ளஸ் சைன் ஒய். இது எப்படி எழுதலாம்? ஐ இன்ட்டு சைன் ஹெச் ஒய். ஹெச் ஒய் தானே வரும். எக்ஸ் இருக்குதா? ஓகே, அப்போ எக்ஸுங்க. அவ்வளோதான். அப்போ என்னாச்சு? தட் இஸ் hyperbolic function of cos equal to cos y cos hyperbolic function x plus sin y I முன்னாடி கொண்டு வந்துங்க I into sin hyperbolic function x. இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார், அந்த லாஸ்ட் பிஃபோர் ஸ்டெப்பில் ஓகே சைன் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஹெச் ஒய். இதுமா இந்த ஸ்டெப் தானே? அதுதான் சார். சைன் ஒய் இன்ட்டு ஐ சைன் ஹெச் ஒய் தானே சார் இது? இல்லை எக்ஸ் 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 இருக்குதுல்ல எக்ஸ். எக்ஸ். ஓகே சார். எக்ஸ் தான் எக்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம ரியல் பார்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு, இமேஜினரி பார்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இது என்னது? யூ ப்ளஸ் ஐவி ஈக்குவல் டு. அப்போ இது ரியல் பார்ட் அண்ட் இது இமேஜினரி பார்ட். அப்போ எழுதிடலாங்களா? அப்போ என்னாச்சு? யூ ஈக்குவல் டு காஸ் ஹெச்எக்ஸ் காஸ் ஒய். அதேமாரி வி ஈக்குவல் டு சைன் ஹெச்எக்ஸ் சைன் ஒய். கரெக்டாமா?
இங்கே இருக்கிறது அப்படி எழுதிட்டேன் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், யூஎக்ஸ் கண்டுபிடிக்கணும், யூஒய் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி விஎக்ஸ் கண்டுபிடிக்கணும், விஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ சைன் காசுக்கு ஃபார்முலா தெரியும், ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ் மட்டும் வராது. அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் ஹெச்எக்ஸ்னு வந்ததுன்னா அதனோட ஃபார்முலா என்னன்னா காஸ் ஹெச்எக்ஸ். அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் ஹெச்எக்ஸ்னு வந்தால் என்ன வரும்னா சைன் ஹெச்எக்ஸ். இங்கே நெகட்டிவ் மட்டும் வராது, பட் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா நெகட்டிவ் வரும், இதுக்கு மட்டும் நெகட்டிவ் வராமல் டேரெக்டாக எழுதிக்கும் அந்த ஃபார்முலா. சொல்லுமா இப்போ என்னாச்சு, யூஎக்ஸ் யூஎக்ஸ்னு இதனுடைய டெரிவேட்டிவ் காஸ் ஹெச்எக்ஸ். காஸ் ஹெச்எக்ஸுக்கு நெகட்டிவ் இல்லாமல் வருது பார்த்தீங்களா, இது நெகட்டிவ் இல்லாமல் வரும். அப்போ என்னாச்சு சைன் ஹெச்எக்ஸ்னு அவ்வளோதான் இன்ட்டு காஸ். அடுத்தது விஒய். விஒய்ங்கிறது இந்த இது கான்ஸ்டன்ட், இதை டெரிவேட்டிவ் பண்ணுங்க, இதுக்கு நெகட்டிவ் வரும் கரெக்டாமா. அப்போ மைனஸ் காஸ் ஹெச்எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய். கரெக்டாமா, டவுட் இருந்தால் கேட்டுக்கங்க. தட் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ். விஎக்ஸ் என்னது, இதனுடைய டெரிவேட்டிவ். இதனோட டெரிவேட்டிவ் என்னது, காஸ் சைன் தான், காஸ் ப்ளஸ் சைன் தான். அப்போ என்னது இன்ட்டு சைன் ஒய் ஈக்குவல் டு இது என்ன சைன் ஹெச்ஒய், சைன் ஒய்யோட டெரிவேட்டிவ் காஸ். இப்போ சிஆர் ஈக்குவேஷன் செக் பண்ணுறீங்க, சிஆர் ஈக்குவேஷன் செக் பண்ணும்போது இஸ் பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள் தெரியும். இப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய். யூஎக்ஸோட வேல்யூ என்னது, ரெண்டு சேமா, சார் சேம் தான். இல்ல 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 நான் மாத்தி சார், y ஆ x ஆ சார்? அத நான் மாத்தி போட்டு இது x x sin h x x x நான் மாத்தி போட்டு அது கரெக்ட் சேம் தான். ஓகே. ux vy. அதே மாதிரி uy minus vx. அவ்வளவுதான், எனக்கு மைனஸ் சைன் இருக்குது. அப்போ ui minus vx அவ்வளவுதான். அப்போ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், ஓகே அனலிட்டிக்கல் ஆகும். ஆமாம் அவ்வளோதான். Therefore, f of budget is சரிம்மா. இப்போ நம்ம வந்து இது போட்டனால இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஒர்க் கொடுக்குறேன், இந்த ஒர்க் நீங்கள் பண்ணுங்கள். f of z ஈக்குவல் டு சைன் ஹச் இஜெட். இப்போ காஸ் இஜெட்டுக்கு நான் போட்டேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கு இதே ஒர்க்கு தான், அந்த ஐக்கு மட்டும் மாற்றிட்டு ஃபார்முலா எல்லாமே சேமாக தான் வரப்போகுது. இதுக்கு மட்டும் அனலிட்டிக்கல் இது எப்படி செக் பண்ணுவோமா நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம்.